ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கிரீன் தமிழா. இனி நம்ம மூவி ரிவ்யூல வட்டார வழக்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வட்டார வழக்கு 2023 தியேட்டர்ல வெளியான ஒரு ஆக்ஷன் கிரைம் டிராமா மூவி. கந்தசாமி ராமச்சந்திரன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் நம்பிராஜன், ரவீனா ரவி, விஜய் சத்யா மற்றும் பல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ரிவ்யூ போடும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். 1960 மதுரை மாவட்டத்தில் ஒரு கிராமம் ஒன்று இருக்கு. அங்க ஹீரோடைய குடும்பம், வில்லனுடைய குடும்பம், 2 குடும்பங்கள் இருக்கு. இப்போ ஹீரோ ஒரு சில சம்பவத்தால வில்லன் குடும்பத்தை சேர்ந்தவங்கள ஒரு சில பேர்த்த கொண்டுறாங்க. இதனால அப்படியே பயங்கரமா ஆக்ரோஷமான வில்லன் குடும்பம் எப்படியாவது ஹீரோடைய குடும்பத்தை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க. இப்படி இந்த 2 குடும்பத்துடைய பங்காளி சண்டை என்ன ஆச்சு, இறுதியில ஹீரோடைய குடும்பம் என்ன ஆச்சு, வில்லனுடைய குடும்பம் என்ன ஆச்சு, இவ 2 பேர்த்தோடைய குடும்பமும் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய ப்ளஸ்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா சூப்பராக 1960 என்ன இருக்கோ அப்படியே காமிச்சிருக்காங்க. இப்போ படத்தில் பியூஜியம் மியூசிக் செம்மையாக இருக்குது. 1960 இளையராஜா சாரோடைய பியூஜியம் மியூசிக் தான் கொடிகட்டி பறந்தது. அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அந்த பாட்டை ரீமேக்ஸ் பண்ணி அந்த லவ் சீன்ஸ்க்குலாம் ஒரு பாட்டு விட்டுருப்பாங்க பாரு, எப்பா வேற லெவலில் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாட்டெலாம் சூப்பராக இருக்கு. படத்தில் நடிச்சது எல்லாருமே சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. ஒரு யதார்த்தமா அப்படியே நையாண்டி பண்ணி அவர் காமெடி பண்ணுவார். அதெல்லாம் செம்மையா இருக்கு. அந்த கிராமத்தில் அப்படியே டேய் மாப்பிள்ள, டேய் மச்சான், மாமா அப்படின்ட்டு அப்படிதான் நம்ம பேசுவோம். அந்த இதை அப்படியே காமிச்சிருக்காங்க. அது வந்து ஹீரோடைய ஆக்டிங் செம்மையா இருக்கு. அதோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் எப்படின்னா அந்த 1960 சும்மா குடும்பம் அடிச்சுக்குவாங்க. அந்த கெடா ஓடுற சண்டை, அப்புறம் அந்த டீ கடை, அந்த பாட்டு, இப்படி எல்லாமே செமையா இருக்கு. அந்த லொக்கேஷன்ல சூப்பராக காமிச்சிருக்காங்க. இல்லை மற்ற துணை நடிகர்கள் எல்லாமே அந்த கிராமத்துல வந்தவங்க. அதனால அந்த கிராமத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஒரே இது மாதிரியான இதெல்லாம் எங்கேயோ ஒரு பக்கம் இருப்பாங்க துணை நடிகர்கள், அவங்கள கூப்பிட்டு கிராமத்தான மாற்றுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாமே அந்த கிராமத்தில் இருக்கிற ஆளுங்க தான். அதனால அப்படி நம்ம அந்த கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட இடம் இல்லையா, அதனால துணை நடிகர்கள் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோனிசன் சுரேஷ் மானியன் இவங்களுடைய சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு தரமாக இருக்குங்க. 1960 ஒரு கிராமம் எப்படி இருக்குமோ அப்படியே நம்ம கண்ணுலாம் நிறுத்தியிருக்காங்க. அப்படியே அந்த கிராமத்தில் சலசலப்பு வரும், அந்த மண்ணை காமிப்பாங்க. அப்படியே வெந்து தணிந்த காடுகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மண் அப்படியே அழகாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு கிராமம் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் நாங்களாம் வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற அந்த பகுதி மக்கள் நடிச்சிருக்கிறதுனால அந்த சினிமோட்டோகிராஃபி ரொம்ப 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 கவர் பண்ணியிருக்கீங்க. கேமரா ஆங்கிள் செம்மையாக இருக்கு. அப்படியே கிராமத்தை வளைச்சு வளைச்சு எடுத்திருக்காங்க. படம் பார்க்கும்போதே தெரியும், என்னடா இது ஒருவேளை இந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டுமோ அப்படி ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோயின் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குங்க. ஒரு கிராமத்து பெண்ணை வாழ்ந்துருக்காங்க. ஒரு கிராமத்து பெண் எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு துடுக்குத்தனமா அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெக்கம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கோபம், இது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த அந்த ஹீரோயின் பார்க்கும்போது அவங்க பார்க்கும்போது டே அப்பா என்னடா அப்படியே 1960 பார்த்த அந்த ஹீரோயின் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்குது, ரசிக்க வைக்குது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 1960 நம்மளை வந்து கொண்டு போயிட்டாங்க. இளையராஜாவுடைய பியூஜியம் தரமாக இருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்தரலாம். படத்துடைய மைனஸ் செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது நமக்கு டிவி சீரியல் பார்க்குற மாதிரியே ஒரு மைண்ட் இருக்குது. ஏன்னா இதே மாதிரி ஸ்டோரி லைன் டிவி சீரியலில் சும்மா பின்னி படம் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இந்த ஸ்டோரி லைனில் வந்துருச்சு. அதனால ஸ்டோரி லைன்லாம் பெருசாக இம்ப்ரெஸ் இல்லை. செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு மனசுக்கு ஒரு அழுத்தமான சீனே இல்லை. இதுதான்ப்பா இப்படிதான்ப்பா ஓடிட்டு இருக்குது, அப்படியே வெட்டிக்கிறாங்க குத்திக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியே கிராமத்தில் நடக்கிற அந்த சம்பவம் இது எல்லாமே வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தலை. நமக்கு அந்த கனெக்டிவிட்டி, அந்த எமோஷனல் கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுது. அது செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் வரைக்குமே ஏதோ ஓடிட்டு இருக்குப்பா படம் அப்படிதான் தோணுது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த எமோஷனல் கிரியேட்டிவிட்டியை நம்மளுக்குள்ள கொண்டு வந்துருக்கணும். ஒரு படம் பார்க்கும்போது புல்லறியணும், அட்டா இப்படி ஆகிப்போச்சடா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை அப்படியே பரிதவிக்க வச்சிருக்கணும். ஆனால் அந்த ஒரு சம்பவம் எங்கே மிஸ் ஆகுது. அது கிளைமேக்ஸில் நம்ம ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம். நிறைய சீன் வந்து ப்ரிடிக்டபிளாக தான் இருக்குது. அது கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது அட இப்படி தானா ஏதோ ஒரு படம் ஓடிட்டு இருக்குதுப்பா, சரி பார்க்கலாம் எப்படா கிளைமேக்ஸ் வரும் அப்படின்னு தான் இருக்குதே வழிய ரொம்ப நம்மளை வந்து அந்த படத்துக்குள்ள கொண்டு போகவே இல்லை. அந்த நான் சொன்ன மாதிரி அந்த அழுத்தமான சீன்லாம் இல்லை. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் அழுத்தம் மனசை டச் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கணும். ஏன்னா 1960 நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே நம்ம மனசில் இருக்காது, என்னடா அது கிளைமேக்ஸில் இப்படி ஆகி போச்சே அச்சோ அப்படின்ட்டு நம்மளை அப்படியே பரிதவிக்க வச்சுருப்பாங்க. அந்த ஃபீல் இந்த படத்தில் இல்லை. அது குறிப்பாக கிளைமேக்ஸில் இல்லை. அதை மட்டும் கொண்டு வந்தாலும் சும்மா வேற லெவலாக இருந்திருக்கும். முதல்ல இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம்.
பார்க்கணும், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸ்ல எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா இல்லை சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒன் டைம் வச்சு நான் உங்களுக்கு படம் தான் சக்ஸஸ் பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியும் சந்திப்போம். உங்களோட படம் உங்கள் கவி பாரதி.